உண்மையை சொல்கிறேன். நான் உண்மையை உரக்கச் சொன்னால், தேவன் உண்மைக்கு சாட்சி கொடுப்பார். அவர் ஒருபோதும் பொய்க்கு சாட்சி கொடுப்பதில்லை. இது சனிக்கிழமை ஜனவரி 11, 20, 25 ஜெஃபர்சன்வில், இந்தியானாவில் உள்ள பிரணாம் கூடாரத்திலிருந்து கழுகுகள் ஒன்று கூடும் கடிதம். அன்புள்ள நித்தியமானவர்களே, நமது போர் பெட்டியை கழற்றிவிட்டு உங்கள் ஆவிக்குரிய சிந்தனையை அணிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனெனில் தேவன் தம்முடைய மனவாட்டிகளுக்கு தம்முடைய வார்த்தையை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்த தயாராகி வருகிறார். கடந்த காலத்தின் அனைத்து மர்மங்களையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர் நமக்கு கூறுவார். வேதாகமத்தில் உள்ள மற்ற அனைவரும் இப்போது பார்த்த அல்லது கேட்டதை அவர் தனது வார்த்தையின் ஒவ்வொரு சிறிய விவரத்தையும் வெளிப்படுத்துவார் மற்றும் அதன் அர்த்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். உயிருள்ள உயிரினங்கள், கண்ணாடி கடல், சிங்கம், கன்று, மனிதன், கழுகு, கருணை இருக்கை, காவலர்கள், பெரியவர்கள், குரல்கள், தெரியான், ஜூன் போன்ற வேதாகமத்தின் சின்னங்களின் அர்த்தத்தை நாம் கேட்டு புரிந்து கொள்ளப் போகிறோம். பழைய ஏற்பாட்டின் காவலர்களை பற்றி அனைத்தையும் நாம் கேட்டு புரிந்து கொள்வோம். யூதா கிழக்கு காவலர், எப்ராயிம் மேற்கு காவலர், ரூபன் தெற்கு காவலர் மற்றும் டான் வடக்கு காவலர். அந்த பழங்குடியினரை கடக்காமல் அந்த கருணை இருக்கையை சுற்றி எங்கும் எதுவும் வர முடியாது. சிங்கம் மனிதனின் புத்திசாலித்தனம், எருது வேலைக்காரன், கழுகு அவரது வேகம். எப்படி வானமும் பூமியும் இடையிலும் சுற்றிலும் காவலர்களாக இருந்தனர். மேலும் அதற்கு மேலே அக்னி ஸ்தம்பம் இருந்தது. பழங்குடியினரை கடக்காமல் அந்த கருணை இருக்கையை எதுவும் தொடவில்லை. இப்போது புதிய ஏற்பாட்டின் காவலர்கள் உள்ளனர். மத்தேயு, மார்க், லூக்கா மற்றும் யோவான் நேராக முன்னோக்கி செல்கிறார்கள். கிழக்கு வாசல் சிங்கத்தால் பாதுகாக்கப்படுகிறது. வடக்கு வாசல் பறக்கும் கழுகு, யோவான் சுவிசேஷர்களால் பாதுகாக்கப்படுகிறது. அப்போது இந்த பக்கத்தில் உள்ள மருத்துவர் லூக்கா மனிதர். 4 சுவிசேஷங்களும் பெந்தகோஸ்தே ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு வேத வசனங்களுடனும் அவர்கள் சொன்னதை சரியாக ஆதரிக்கின்றனர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை அப்போஸ்தலர்களின் செயல்கள் 4 சுவிசேஷங்களின் மூலம் இன்று நிரூபிக்கின்றன. தேவனின் உண்மையான அபிஷேகம் பேசும்போது அது தேவனின் குரல். நாம் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சத்தமிட விரும்புகிறோம். அதிலிருந்து விடுபட எந்த வழியும் இல்லை. உண்மையில் நாம் அதிலிருந்து விலகி செல்ல முடியாது. ஏனென்றால் அது நம்மிடமிருந்து விலகி செல்லாது. நம் மீட்பின் நாள் வரை நாம் முத்திரையிடப்பட்டுள்ளோம். எதிர்காலம் எதுவும் இல்லை, நிகழ்காலம் எதுவும் இல்லை. ஆபத்துக்கள், பசி, தாகம், மரணம் அல்லது எதுவும் கிறிஸ்து இயேசுவினுள் தேவனின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. இந்த ஒளியை காணவும், இந்த சத்தத்தை பெறவும், இந்த செய்தியை நம்பவும், நம் நாளுக்காக பரிசுத்த ஆவியை பெறவும், அதில் நடக்கவும் உலகத்தின் அஸ்திவாரத்திற்கு முன் ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் நம் பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளன. ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்ட போது ஆட்டுக்குட்டியின் பெயர் வைக்கப்பட்ட அதே நேரத்தில் நம் பெயர்களும் புஸ்தகத்தில் வைக்கப்பட்டன. மகிமை. எனவே இந்த செய்தியிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. அந்த குரலில் இருந்து நம்மை எதுவும் பிரிக்க முடியாது. இந்த வார்த்தையின் வெளிப்பாட்டை நம்மிடமிருந்து எதுவும் எடுக்க முடியாது. அது நம்முடையது. தேவன் நம்மை அழைத்த, நம்மை தேர்ந்தெடுத்து முன்னறிவித்தார். எல்லாம் நமக்கு சொந்தமானது. அது நம்முடையது. இதையெல்லாம் பெற ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நீங்கள் வார்த்தையின் தண்ணீரால் கழுவப்பட வேண்டும். நீங்கள் அங்கு நுழைவதற்கு முன் வார்த்தையை கேட்க வேண்டும். நீங்கள் தேவனை அணுகுவதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது கேட்பதன் மூலம், தேவனின் வார்த்தையை கேட்பதன் மூலமும் வருகிறது. அது பரிசுத்தமான
பரிசுத்தத்திலிருந்து காலத்தின் தூதர் வரை பிரதிபலிக்கிறது. எனவே இங்கே சபையின் தூதர் அந்த நீரில் பிரதிபலிக்கிறது. இந்த மனிதர் இங்கே யாராக இருக்கிறார்? அவருடைய இரக்கம், அவரது வார்த்தைகள், அவரது தீர்ப்பு, அவரது பெயர் ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது. அதை விசுவாசிப்பதன் மூலம் நீங்கள் பிரிக்கப்பட்ட இடத்தில் அனைத்தும் இங்கே பிரதிபலிக்கிறது. புரிகிறதா? டேப்களை கேட்பதை நிறுத்தாதீர்கள், அதனுடன் தரித்திருங்கள். வார்த்தை மூலம் தேடி அது சரிதானா என்று பார்க்கவும். இது இன்று தேவன் வழங்கிய வழி. உலகெங்கிலும் இருந்து நாம் ஒன்றுபடும் இந்த குளிர்காலத்தில் எங்களுடன் சேருங்கள் மற்றும் தேவனின் குரலை அவரது மனவாட்டிகளுக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் வெளிப்படுத்துவதை கேட்கவும். ஒளிநாடாவை இயக்கி அவருடைய குரலை கேட்பதை விட பெரிய அபிஷேகம் எதுவும் இல்லை. என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்ல முடியும், உங்களில் ஒவ்வொருவருடனும் நான் அவர்களில் ஒருவன் என்று சொல்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதரர் ஜோசப் பிரணாம். செய்தி 61-0108 வெளிப்படுத்துதல் அதிகாரம் 4 பகுதி 3. நேரம் மதியம் 12 மணி, ஜெஃபர்சன்வில் நேரம். அடுத்த முறை வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஷாலோம். நேரடி அறிவிப்புகளுக்கு www.branham.org/en/WhatsApp